ஈரானின் ஆயில் ஆயுத போரில் ட்ரம்புக்கு சேதாரமா? 2003 ஈராக்கில் அமெரிக்க ராணுவம் தான் நினைத்ததையெல்லாம் செய்தது. சதாம் ஹுசைன் கைது செய்யப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அங்கிருந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. எல்லாமே வெறும் 21 நாட்களில் முடிந்தது. ஆனால் ஈராக் அமெரிக்கா போர் முடிந்த 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கில் இன்றும் சர்வாதிகார அரசு தான் இருக்கிறது. அந்த அரசு இப்போது ஈரானுடன் தொடர்பில் இருப்பதாகவே உள்ளது. ஈரானிய ஆதரவு ஆயுத குழுக்கள் ஈராக் மண்ணில் வெளிப்படையாகவே இயங்குகின்றன. புதிய ஈராக்கை தன் இஷ்டத்துக்கு உருவாக்க கிட்டத்தட்ட 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள், 4400க்கும் அதிகமான அமெரிக்க ராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்தது. ஆனால் ஈராக் இன்றும் ஈரானின் கட்டுப்பாட்டு வளையத்துக்குள் தான் இருக்கிறது என்று அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலையின் மூத்த விரிவுரையாளராக உள்ள மத்திய கிழக்கு அரசியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிபுணரான ஃபரா என் ஜான் கூறியிருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. இந்த பின்னணியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் எதை நோக்கி செல்லக்கூடும் என்பதை சற்றே தெளிவாக பார்ப்போம். மத்திய கிழக்கு பதற்றம் தொடங்கி 2 வார காலம் ஆகிவிட்ட நிலையில் அமெரிக்க பங்கு சந்தைகள் சரிவு, ஐரோப்பியா முதல் ஆசிய நாடுகள் வரை எரிபொருள் தட்டுப்பாடு என்ற அதிர்வலைகள் கடுமையாக எதிரொலிக்கின்றன. இந்த சூழலில் ஈரான் ராணுவத்தின் மூத்த கமாண்டர்களுள் ஒருவர் அண்மையில் அரசு தொலைக்காட்சியில் அளித்த பேட்டியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வெறும் 48 மணி நேரத்தில் ஈரானை நொறுக்கிவிடலாம் என குறுகிய கால போரை நடத்தும் திட்டத்தோடு இறங்கினர். இன்று ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் திணறி போயுள்ளனர். அவர்கள் திட்டமிட்ட குறுகிய போர் இப்போது நீண்ட கால போராக மாறியுள்ளது. இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஈரான் போரை இனியும் சமாளிக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆயுதங்கள், வீரர்கள், இதை தாக்குப்பிடிக்கக்கூடிய முன்கணிப்புகளை கொண்ட போர் உத்தி திட்டங்கள் வேண்டும். ஆனால் அவை அவர்களிடம் இல்லை. இதற்கிடையில் இப்போதே சர்வதேச பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்பு நீள்வதற்கு மற்ற உலக நாடுகள் அனுமதிக்காது. அதுவே போருக்காக அலையும் ட்ரம்புக்கு முட்டுக்கட்டையாக உருவாகும். கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்று $80 தொடும் என்று நினைத்தனர். ஆனால் அது $160 வரை செல்லக்கூடும். இனியும் ட்ரம்பால் அவரது போர் வெறியை நீட்டிக்க முடியாது என்று கூறியுள்ளார் ஈரான் ராணுவ மூத்த கமாண்டர். ஏற்கனவே இன்னும் 6 மாதங்கள் வரை இந்த போரை நீட்டிக்க தங்களிடம் பலம் இருப்பதாக ஈரான் கூறியிருந்ததும் இங்கே நினைவு கூறத்தக்கது. ஆனால் ஈரானில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அந்நாட்டை ஸ்தம்பிக்க செய்துள்ளதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவித்து வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, இந்த போரை முன்னெடுத்ததால் உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புக்கு டேமேஜ் கண்ட்ரோல் நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் மேற்கொள்ள தொடங்கியுள்ளார். இதற்கிடையில் ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு ரஷ்யாவும் வடகொரியாவும் வாழ்த்து தெரிவித்துள்ளது. போரில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. ஈரானுடன் எப்போதுமே நட்பில் இருந்து வரும் சீனாவும் வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளாமல் களத்தில் பத உதவிகளை செய்து கொடுத்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் ஆரம்பித்த இந்த போர் இப்போது உலகம் முழுவதையும் இழுத்துவிடும் சூழலுக்கு வந்து நிற்கிறது. காசா போர், லெபனான், ஏமன் மீதான தாக்குதல் என அடுத்தடுத்து போரில் சிக்கியுள்ள இஸ்ரேல் இப்போது ஈரான் ஏவுகணை சமாளிப்பதிலும் ஈரானை தாக்குவதிலும் மொத்த நேரத்தையும் உழைப்பையும் வளத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. நெத்தன்யாகுவின் அணுகுமுறையிலும் ஒருவித அயற்சி தெரிவதாக சர்வதேச நிபுணர்கள் கணிக்கின்றனர். ஈரான் உச்ச தலைவரை கொன்றுவிட்டால் அங்கே இன்னொரு புதிய விஷயத்துக்கான இடம் உருவாகும் என்று அமெரிக்கா தவறாக கணித்து விட்டது என்று கொள்ளலாம் என்கின்றனர் நிபுணர்கள். ஈராக் போரின் போது அங்கு ஆட்சியில் பாத் கட்சியின் அரசை கலைப்பதாகவும் ஈராக் ராணுவத்தை கலைப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் ராணுவத்தில் இருந்த 4 லட்சம் வீரர்கள் ஆயுதங்களோடு சென்றது மட்டுமே மிஞ்சியது. அதற்கு அமெரிக்கா கொடுத்த விலை அதிகம். இப்போது ஈரானில் அணு ஆயுதங்களை அளிப்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் என்றால் 2025 செப்டம்பரில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் இன்னமும் ஈரானில் குவியல் குவியலாக ஆயுதங்கள் எங்கிருந்து வருகின்றன? அமெரிக்காவுக்கு இது நடக்க வேண்டும், அது மாற வேண்டும் என்ற விருப்பம்தான் இருக்கிறதே தவிர திட்டம் என்று எதுவும் இல்லை. ஒருவேளை பிராந்திய அமைதிக்காக ஈரான் மீது தாக்குதல் என்று அமெரிக்கா சப்பைக்கட்டு கட்டினாலும் ஒவ்வொரு முறையும் இத்தகைய தாக்குதல்கள் நடத்தப்படும் போது அது பரவலான பிராந்திய பாதிப்பை ஏற்படுத்துவது ஏன்? அழிவை தாண்டி வேறேதும் திட்டமில்லாத அமெரிக்கா இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லுமா என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கேள்விகளை அடுக்குகின்றனர். இந்த சூழலில் தான் ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும். ஏனெனில் ஈரானில் அமெரிக்க ராணுவம் குறிவைத்து குண்டு வீசி அழிப்பதற்கு என்று எதுவும் இல்லை. எந்த நேரத்திலும் முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடு என்று எதுவும் இல்லை. தேவைப்படும் வரை ஆபரேஷன் தொடரும் என்கிறது இஸ்ரேல். இந்த
நிலைப்பாடுகளை ஈரான் எவ்வாறு அணுகும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஈரானின் இலக்கு இனி அமெரிக்க ஆதரவு பொருளாதார மையங்கள், அமைப்புகள், வங்கிகள் என்பதை மட்டும் அந்நாடு தெளிவுபடுத்தி எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $200 உயர வேண்டும் என்பதே ஈரானின் இலக்கு. F-35 ஏவுகணையை வீழ்த்துவதை விட இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தை தான் ஈரான் வெற்றியாக கருதுகிறது. இது உலக பொருளாதாரத்துக்கு சிக்கலை தரும். வேதனையுடன் நாடுகள் ட்ரம்பை நச்சரிக்கும். உலகின் மொத்த எண்ணெய் வணிகத்தில் 20% கையாளும் ஹோர்மூஸ் நீர்நிலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ஈரான். எண்ணெய் பைப்லைன்கள், கிடங்குகள், சரக்கு முனையங்கள் என மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்கள் பல ஆண்டு காலமாகவே இது மாதிரியான ஒரு போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தனர். எண்ணெய் வர்த்தகம் பாதித்தால் விலை எகிரும், விலை உயர்ந்தால் இந்த உலகமே அலரும். கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $200 என்ற நிலை எட்டும் போது ஈரான் அதை தனது போர் வெற்றியாக கொள்ளும். ஈரானின் போர் உத்தி ஏவுகணை அல்ல, எண்ணெய் விலை என்று கூறுகிறார் ரிச் டாட் புவர் டாட் என்ற உலகின் பெஸ்ட் செல்லர் நூலை எழுதிய ராபர்ட் கியோஸ்கி.